வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிஃபார்மசி ஏப்ரல் 2025 யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் தியரி. ஸோ அதனுடைய சப்ஜெக்ட்ஸ் டீட்டெயில் பார்க்கும்போது 4th செமஸ்டர் பிஃபார்மசி டிகிரி கோர்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் நேம், அதனுடைய டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், டைம், செஷன், சப்ஜெக்ட் கோட், அதை பற்றின ஒரு தகவல் பார்க்கலாம். இது இப்போது அப்கமிங் செஷனில் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுகிற நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் லேட்ரல் என்ட்ரி அப்கமிங் இயரில் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஷேர் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 3 562039 ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2025 2 PM to 5 PM ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன். செகண்ட் எக்ஸாமினேஷன் மெடிசனல் கெமிஸ்ட்ரி 1 562040 செகண்ட் ஏப்ரல் 2025 2 to 5 PM. ஸோ இது போனால் டியூஸ்டே வெனஸ்டே, ஓகேவா. தென் தேர்ஸ்டே 3rd April 2025 ஆஃப்டர்நூன் 2 to 5 PM ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் 2 562042. தென் 4th எக்ஸாமினேஷன் ஃபார்மகாலஜி 1 562044 ஃப்ரைடே 4th April 2025 2 to 5 PM. Totally 1 2 3 4 continuously 4 examination. Then Saturday and Sunday will be the holiday for the preparation of last examination. 7th April 2025 2 to 5 PM Monday pharmacognosy and phytochemistry 1 562046. ஸோ இந்த மாதிரி 5 எக்ஸாமினேஷன் தியரி எக்ஸாமினேஷன் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் ஒன்லி ஃபார் லேட்ரல் என்ட்ரி கேண்டிடேட்ஸ். அது எப்போ 24th April 2025 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இன் ஃபார்மசி தியரி 562021. தென் 25th April 2025 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இன் ஃபார்மசி ப்ராக்டிகல்ஸ் 562022. இது டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சு பிஃபார்மசி லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த நண்பர்களுக்கு மட்டும் நடத்தப்படக்கூடிய எக்ஸாமினேஷன். அதாவது 4th செமஸ்டரில் லேட்டரல் என்ட்ரி படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எக்ஸாமினேஷன் இது. நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம் மட்டும், மற்ற எல்லா எக்ஸாமினேஷனுமே எல்லாருக்குமே காமன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இதில் இன்னும் இந்த டைம் ஃபஸ்ட்டு டைம் அப்பியர் ஆகிறவங்களுக்கு தகவலாக இருக்கணும்னு ஷேர் பண்ணுறோம். மார்ச் மந்தில் ஒரு 31 days அண்ட் பிப்ரவரியில் வந்து ஒரு 5 days. ஸோ 36 days அவைலபிளாக இருக்குது. மொத்தம் 5 சப்ஜெக்ட்ஸ் இருந்ததுனால் கண்டிப்பாக 7 days பெர் சப்ஜெக்ட் படிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஷெடியூல் தான் இது. ஏன்னா இன்னும் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனுக்கு 2 monthsக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் 55 daysக்கு முன்னாடியே ஷெடியூல் வந்ததுனால ப்ரிப்பரேஷன் பிளான், நோட்ஸ் கலெக்ஷன் அதெல்லாம் ரொம்ப நம்ம துரிதமாக செய்ய முடியும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் 10 days நம்ம அலாட் பண்ணால் கூட ஈஸியாக டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்டடி டைமை லாஸ்ட் மினிட் ரிவிஷன் நம்ம வந்து எஃபெக்டிவாக செஞ்சோம் அப்படின்னா கட்டாயமாக அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். எக்ஸாமினேஷன்லேயும் நம்மளோட ஃப்யூச்சர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நம்மளோட ஃபார்மசி ப்ரொஃபஷனில் நல்ல நாலேஜை வளர்த்துக்கிட்டதுக்கு இந்த லாஸ்ட் 2 months ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.